தமிழ்நாடு டெம்பிள் .net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் இதோ உங்களுக்காக. 2024 ஆண்டு மேட்டுப்பாளையம் வன பத்ரகாளியம்மன் ஆடி குண்ட திருவிழா எப்பொழுது, இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த தேக்கம்பட்டி தேவி கோட்டத்தில் மிகவும் பழமை வாய்ந்த வன பத்ரகாளியம்மன் ஆலயம் உள்ளது. மாவட்டத்தில் அம்மன் திருத்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கி வரும் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு எப்பொழுது ஆடிக்குண்ட திருவிழா ஆரம்பமாக உள்ளது என்பது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். 31ஆம் ஆண்டு ஆடி குண்டம் திருவிழா அழைப்பிதழ் இதோ. அருள்மிகு அன்னை வன பத்ரகாளி அம்மன் திருவருளை முன்னிட்டு வரும் குரோதி வருடம் ஆடி திங்கள் 7ஆம் நாள், அதாவது 23/7/2024 முதல் ஆடி திங்கள் 21ஆம் நாள் 6/8/2024 முடிய இத்திருக்கோவிலில் 31ஆம் ஆண்டு ஆடி குண்ட திருவிழா நடைபெற உள்ளது. நிகழ்ச்சி நிரல் இதோ. ஆடி 7 23/7/2024 செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணிக்கு பூச்சாட்டுதல் நிகழ்வு நடைபெறும். ஆடி 10 26/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு லட்சார்ச்சனை நடைபெறும். ஆடி 11 27/7/2024 சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு கிராம சாந்தி. ஆடி 12 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு கொடியேற்றம். சிம்ம வாகனத்தில் அம்மன் திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். ஆடி 13 29/7/2024 திங்கட்கிழமை மாலை 5 மணி அளவில் பொங்கல் வைத்து திருக்குண்டம் திறத்தல் நிகழ்வு நடைபெறும். ஆடி 14 30/7/2024 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3 மணிக்கு அம்மன் அழைப்பு. காலை 6 மணிக்கு திருக்குண்டம் இறங்குதல் விழா நடைபெறும். ஆடி 15 31/7/2024 புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாவிளக்கு. மாலை 6 மணிக்கு பூ பல்லக்கில் அம்மன் திரு வீதி உலா நிகழ்வு நடைபெறும். ஆடி 16 1/8/2024 வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு பரிவேட்டை. இரவு 8 மணிக்கு வான வேடிக்கை நிகழ்வு நடைபெறும். ஆடி 17 2/8/2024 வெள்ளிக்கிழமை பகல் 12 மணிக்கு மகா அபிஷேகம் நடைபெறும். மாலை 3 மணிக்கு மஞ்சள் நீராடல் நிகழ்வு நடைபெறும். ஆடி 18 3/8/2024 சனிக்கிழமை காலை 6 மணிக்கு ஆடி பெருக்கு. ஆடி 19 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு ஆடி அமாவாசை. ஆடி 20 5/8/2024 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு 108 திருவிளக்கு பூஜை நடைபெறும். ஆடி 21 6/8/2024 செவ்வாய் காலை 8 மணிக்கு மறு பூஜை நடைபெறும். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.